உண்மையிலேயே நீங்கள் எந்த மகான்களின் பெயரால் இப்படிப்பட்ட கந்தூரி கொண்டாட்டங்களில் ஈடுபடுகிறீர்களோ அவர்கள் மறைவானவற்றை அறிபவர்கள் அல்ல. இறந்து விட்டதற்கு பிறகு அவர்கள் எதையும் செவியேற்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரிந்தால் இது இஸ்லாத்தில் இல்லை என்று அவர்களே சொல்வார்கள். அவர்களின் பெயரால் நீங்கள் கூத்தடித்துக் கொண்டு அவர்களின் பெயரால் ஆடல் பாடல்களை நடத்திக் கொண்டு பட்டாசுகளை வெடிக்க செய்கிறார்கள். இஸ்லாத்தில் வீண் விரயம் என்று தடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டு விட்டு மகான்களின் பெயரால் என்று அவற்றை புனிதம் என்று நியாயப்படுத்துகிறீர்களே, இது சரியா? ஒரு காலத்துல முஸ்லிம் சமூகத்தினுடைய வீடுகளில் எல்லாம் நாகூர் தர்காவுடைய போட்டோ தான். எந்த வீட்டுக்குள்ள போனாலும் தர்கா போட்டா இருக்கு. அந்த போட்டோவை வீட்டுக்குள் வைப்பதே பரக்கத்து நினைச்சாங்க. அதையெல்லாம் அல்லாஹ்வின் அருளால் படிப்படியான பிரச்சாரங்களின் வாயிலாக இறைவனின் அபிவிருத்தியை பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். ஒரு தர்காவின் படத்தை வீட்டிற்குள் மாட்டி வைத்து விட்டால் பரக்கத்து வந்துருமா? இன்னும் சில பேர் 786 வீட்டுல எழுதுறது. பொருளாதாரம் இல்லனா இவரே ஒரு குச்சியால் எழுதிடுவார். 786 வீட்டுக்கு முன்னால் எழுதிடுவார். கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா பெயிண்டால் எழுதிடுவார். கூடுதல் காசு இருந்துச்சுன்னா கிரில் கம்பி ஆர்டர் பண்ணும்போதே 786 ஒரு கிரில் கம்பி தாங்கன்றுவார். ஜன்னல் கம்பிலியோ நிலை கம்பிகளிலோ 786 கிரில் கம்பிலியோ அந்த நம்பருக்கு ஒரு புனிதம் கிடையாது. அந்த 786 வீட்டுக்குள் இருக்குமேயானால் முசீபத்து வராது. யாரு சொன்னா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது தான் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொன்னார்களே ஒழிய அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்பினங்களின் மீது அல்ல, பொருட்களின் மீது அல்ல.